Hi, this is Jamuna Shanmugam here. நான் ரிங்லிங் மூவில வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒன் ஆஃப் த லீடா பண்ணியிருக்கேன். டேனியல் அனிபா. ஆக்சுவலி நான் ஆடிஷன் போனது செகண்ட் லீடுக்கு தான். பட் ஆனால் அவர் வந்து மெயின் லீடாகவே என்னை போட்டுட்டாங்க. ஸ்டோரி சொல்லும் போதே எல்லாமே நரேட் பண்ணாங்க. நான் வந்து ஆக்சுவலி என்னோட டைரக்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி ஐ எம் ஹியர் நவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹிம். கோ-ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. விவேக் பிரசன்னா சார், சாக்ஷி மேம் அண்ட் டேனியல் அனிபாப், அர்ஜுன் ப்ரோ. ஸோ எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சாரி, டிப்ஸ் ஆக்சுவலி என்னன்னா எல்லாருமே வந்து சீனியர்ஸ், நான் மட்டும்தான் வந்து ஃப்ரெஷர் அது அந்த டீம்லேயே. ஆனால் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. சாங் எனக்கு அர்ஜுன் ப்ரோ இருந்தாங்க அண்ட் டேனி இருந்தாங்க. லொகேஷன் ஆல் இன் சென்னை ஒன்லி. ஃபுல்லாக நைட் ஷூட்ஸ் போச்சு நிறையா. அண்ட் நைட் ஷூட்ஸே ஒரு 3 days அந்த மாதிரி போச்சு கம்ப்ளீட்டாக. அண்ட் மோஸ்ட்டாக இன்டோர் ஷூட் தான். ஸோ இருந்தாலும் அந்த கஷ்டப்பட்டு நடிச்சதுக்கு டப்பிங்ல பார்த்துட்டீங்க போர்ஷன்லாம் எப்படி இருந்தது? யா, இட் வாஸ் குட் ஆக்சுவலி. பட் ஆனால் டப்பிங் நான் பண்ணது நானா பார்த்தேன். யா, இப்போ அதோட இது வந்து பிரசன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. அது எந்த அளவுக்கு? ஐ எம் சோ எக்ஸைட்டட் ஆக்சுவலா. அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமா ரீச் ஆயிட்டேன். எனக்கு வந்து மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மீ அண்ட் மை ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஆப்ரேட்டர் முன்னாடி நீங்க தான் வந்தீங்க. யா, தேங்க் யூ. படம் பார்த்துட்டு ஷூர், தேங்க் யூ. லவுடா பேசணும். வந்திருக்கும் மீடியா, பத்திரிகை, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? வந்திருக்க எல்லாருக்கும் கேக்குதா சார் நான் பேசுறது? சார் வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்னால முன்னாடி நாங்கள் ப்ரெஸ்ஸை பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரிலீஸ் வந்து லாஸ்ட் டைமில் முடிவு பண்ணோம், 1 week பிஃபோர் தான். அதனால் எங்களுக்கு லாஸ்ட் மினிட் தான் ப்ரெஷ்ஷாக வைக்க முடிஞ்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீக்கிரம் உங்கள் ரிவ்யூஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட ஒரு சேர்த்து எல்லா படத்தையும் ஹிட் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் வந்து ஹிட் பண்ணுற ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறோம். இப்போ பாருங்க, சவுண்டா பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம படம் ரிங் ப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா என்னோட மீடியா நண்பர்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி நிறையா கண்டென்ட் டிலீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இம்பேக்ட் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குது உங்களோட ஜென்வின் ரிவ்யூஸ் கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். நிறையா டிஃப்ரெண்ட் விஷயங்கள் காமிச்சிருக்கோம். காமெடி இருக்கட்டும், ட்ராமா, லவ். பேசிக்லி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் எல்லாரும் கரெக்டான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு மக்களுக்கு சேருங்க. இதுவும் இப்போ ஒரு படம் நல்லபடியாக வெற்றியாக வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிங் படம் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் கரண்ட் சினாரியோ மாதிரி இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதுலேயே வந்து, ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே உங்களோட ரிவ்யூஸை வந்து போஸ்ட் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது வந்து ரொம்ப இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு நன்றி. வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் மூவி பாருங்கள். வில் பி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்தி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டேரக்டர் மட்டும் இல்லை, ஹீரோட கேட்கலாம். அது என்னன்னா வந்து ஒரு ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக அந்த டைம் பேசும்போது அவங்க ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டே பண்ணலை கதையில் ஆரம்பத்துலேருந்து. அந்த ஒரு மூமெண்ட் வந்து மொத்தமாக ஒரு டைலாக்ல நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க.
மாமியாருமே சரி எல்லா அம்மாவும் சரி ஏன் சீக்கிரம் வரலன்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேணுமா? இல்லை அது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஹட் பண்ணணும் வைக்கல. நம்ம என்னன்னா அவங்களுக்கு புரியணும், இனிமேல் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்கள் தான் அவங்கள ரொம்ப கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் அது. போன்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் போன் இல்லாம இல்லவே இல்லை. ஆமாம். ஆனா அது எப்படி மக்களுக்கு எடுத்து போறீங்க? புரியல சார் கொஸ்டின். போன் இல்லாம இப்ப யாருக்கும் இல்லை சார். ஆமாம் சார். போன் இல்லைன்னா ஏதோ இறந்த மாதிரி இருக்குது. ஆமா. அவங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். ஒரு நாள் ஓகே. இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா போன் வந்து தேவையில்லை சொல்ல வரீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சார், அப்படி நான் கருத்து சொல்லல சார். என்னன்னா வந்து ஒரு கேமாக ஆரம்பிச்ச விஷயம் அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டாக தெரியும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா கடைசி நேரத்தில் சின்ன சின்ன சீக்கிரம் எல்லா லைஃப்லையும் இருக்கும், அதை மறைக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்ம பிடிச்சவங்க நல்லா இருக்கிறக்க சின்ன சின்ன சீக்கிரம் மறைச்சதான் இருக்கும். அதில் காலகாலமாக நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அந்த படம் இந்த மாதிரி ஆனஸ்டா சொன்னோன்னா டைரக்டரும் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நம்ம கையில என்னென்ன விஷயம் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்துல மறக்கிறோமா, அது வேற. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் எல்லாமே யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் எல்லாமே இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு நல்லபடியா லைஃப் பாசிட்டிவா போறதுக்கு. ஸோ இட்ஸ் அ தாட் ப்ரொவோக்கிங். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் ஃபோன் கொடுக்கறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் ஃபோன் கொடுக்கறதுக்கு. வாங்க வாங்க. என்னடா இந்த பக்கம் திரும்பலையா நான் பாக்குறேன். ஆமா 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 இல்ல, ஃபேமிலி படத்தோட வக்கீலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆமா, சோ அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்லண்ணே அண்ணே ஏண்ணே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. அதுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிமிலாரிட்டி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலி படத்துல இருந்த வக்கீலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல கோர் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷன். அதுல இந்த டூல், இந்த போனுங்கிற டூல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேம்ல இருக்கு அப்படிங்கிறது தான். அதை வச்சு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் டிராமா தான் பண்ணிருக்கோம். இதுல போனுங்கிறது ஒரு டூல் தான். போன் இல்லாம மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் நிறைய இருக்குல்ல. சோ அது இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனா இப்ப வந்து ஜிம்முக்கு போற லேடிஸ்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தியா வச்சுட்டு போறாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஜிம்ல ட்ரைன் பண்றவங்க தான் வந்து அபியூஸ் பண்றாரு, ஒரு விஷயம் பண்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அது படத்தை படத்துல அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறதுனாலதான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பாக்குறதுலாம் இல்ல, தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்ல, தப்பு பண்ணா தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைக்கு வந்து கிடைச்சேதான் தீரணும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அது யார் பண்ணா என்ன, அது ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலயா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்ரெட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்துல வந்து பெருசா வெடிச்சு ஒரு எரிமலை மாதிரி மொத்தமா ஒரு கொலாப்ஸ் பண்ணும், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட் மட்டும் தான் இதுல பேசியிருக்கோம். அது கண்டிப்பா இது எல்லாருக்குமே கரெக்ட் ஆயிடும். இன்னைக்கு ஏன் எந்த ஹெட் மாஸ்டர் ஆமா ஆமா இல்ல சார், இன்னைக்கு என் மாமியாருக்கு எப்பவுமே நான், ஏன்னா 15 வருஷமா தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு அம்மா ஃபிகரா தான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி. அஃப்கோர்ஸுங்க, ஏன் நடிக்க மாட்டேன்? வரிசையா நம்மளுக்கு மூவிஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா நாங்க ஆல்ரெடி ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க. பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. ஒரு பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அதுக்கு ஒரு அளவே இல்லையே. நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின்
கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி. அந்த அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்த 20 வருஷம் கல்யாணம் பண்ணாம இருக்கணுமா? கிடையாது இல்ல. ஸோ நானும் சந்தோஷமா இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃபும் கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கு ஒன்னாண்டு முயற்சி போயிட்டு இருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷம். இல்ல, அது தானாலே அது அமையும், கரெக்டான டைம்ல கரெக்டான கதை வந்து அமையும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. இப்போ லாஸ்ட் அவங்களுடைய படம் பார்த்தேன், செம்மையா இருந்தது அவங்களுடைய ரோல். நம்ம இந்த படம் தான் நாங்க அமரன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ பெர்ஃபார்மரா, ஆஸ் அ ஆக்டரா இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட யூனோ இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ், ஃபைட்ஸ் அண்ட் ஆல் வாஸ் சூப்பர். ஸோ நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். தேங்க்யூ.